ஹாய் காய்ஸ், நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க ஆஃபீஸ் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து ஏசிலாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே காப்பர் பைப்லாம் ரன் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா ஃபால் சீலிங் போடும்போது காப்பர் பைப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து காப்பர் பைப் எல்லாமே ரன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஓஜென்ட்ரல் ஏசி தான் ரெஃபர் பண்ணியிருந்தோம். சரி, கஸ்டமரை வாங்கிடலான்னு சொல்லிட்டாங்க. ஓஜென்ட்ரல் ஏசி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் பார்த்தீங்கன்னா கூலிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஒத்தா இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அதோட இன்டோர் கூலிங் காயில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசா இருக்கும். எந்த அளவுக்கு இன்டோர் கூலிங் காயில் ரொம்ப பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஏசியோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஓஜென்டலே சொல்லியிருந்தோம். கஸ்டமரும் சரி ஓகே ஓஜென்டலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஏசி கஸ்டமருக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்டோர் கூலிங் காயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் லென்த் வருதுங்க. இப்போ வர ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 மீட்டர் அந்த மாதிரி தான் வரும். ஓஜென்டல் ஏசி பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்ட்டா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ட்ட தான் நம்ம வந்து ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வாரண்டி பற்றி எந்த ஒரு வொரியும் பண்ண தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ சிலர் சொல்லுவாங்க, கம்பெனிக்காரங்க தான் மாட்டணும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் வந்து ஓஜென்டரில் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிருவோம். கிளைம் பண்ணுறதுனால ஃப்ரீ சர்வீஸு எதுவும் ஸ்பேர்ஸு என்ன பண்ணாலும் ஓஜென்ட்லேருந்து டைரெக்ட்டா வந்துடுவாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து வாரண்டி பற்றி பயப்பட தேவையே